அம்மன் சத்யா வீடியோ. நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேங்க. அது வந்து நிறைவேறிச்சுன்னா அந்த அம்மாவுக்கு வந்து சூலம் சாத்துறதா வேண்டியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வேண்டுதல் வச்சேன், அது நடந்தது. அதனால் அந்த அம்மாவுக்கு பெரிய சூலமாக கொண்டு போய் கோயிலில் சாத்திட்டு வந்தேன் நான். இந்த முறை என்ன பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். புடவை சாத்திட்டு அந்த அம்மாவுக்கு பூ மாலை, எலுமிச்சம்பழம் மாலைலாம் சாத்திட்டு, அதுக்கப்புறம் பெரிய சூலமாக வாங்கிட்டு போய் அந்த அம்மா கையில் வச்சுட்டு வந்துடலாமா, இல்லை புடவை பூ மாலை எல்லாம் சாத்திட்டு ஒரு சின்ன சூலமாக வாங்கிட்டு போய் அந்த அம்மா கையில் வச்சு வீட்டுக்கு கொண்டு வரணும்னு ஆசைங்க எனக்கு. இப்படியும் மலையனூரில் செய்வாங்கங்க. அந்த அம்மா கையில் வச்சு கொண்டு வந்து கோயில்களில் வைப்பாங்க. கோயில் சூலத்துக்கு அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி கோயில் கட்டினாங்கன்னா அந்த அம்மா கையில் கொண்டு போய் சூலத்தை வச்சு கொண்டு வந்து கோயிலில் வைப்பாங்க. அந்த அம்மாவே வருவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை. நான் எதுக்கு சின்ன சூலமாக அந்த அம்மா கையில் வச்சு கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்றேனாங்க, எனக்குமே உடல்நல பிரச்சனைகள் இருக்குது, என்னோடய கணவருக்கும் உடல்நல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் எங்கள் அம்மா என் வீட்டுக்கு வந்தாருன்னா சரியாகும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த குட்டி சூலத்தோட வடிவில் அந்த அம்மா என் வீட்டுக்கு வருவா. கண்டிப்பாக வந்தாங்கன்னா என் பிரச்சனைகள்லாம் ஓடி போகும். எனக்கு காசு வேணும், பணம் வேணும், பங்களா, கார் வேணும் அப்படிலாம் நான் ஆசைப்படலைங்க. நல்ல உடல் நலம் 2 பேருக்கும், எனக்கு என் கணவருக்கும் கொடுத்தாலே அந்த அம்மா போதும் எனக்கு. ஓரளவுக்கு நார்மலான வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். ரொம்ப பணக்காரங்களாக வாழணுன்ற ஆசையும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த உடல்நல பிரச்சனைகள் சரியாக தான் அந்த அம்மா குட்டி சூலமாக அந்த சூலத்தை கொண்டு போய் அந்த மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கையில் வச்சு கொண்டு வந்து என் வீட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது நான் ஆசைப்படுறது சரியாக தவறான்னு மட்டும் சொல்லுங்கள். இதில் திருநங்கைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் கமெண்ட்டில். சூலம் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் பெரிய சூலமாக இருந்தால் பயப்படுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களும். அதனால் வந்து சின்ன சூலமாக வாங்கிட்டு வந்து அம்மா கையில் வச்சு கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவே வந்து அந்த சூலத்தோட ரூபத்தில் என் வீட்டுக்கு வருவாங்க. என்னோடய உடல்நல பிரச்சனைகள் சரியாகும், என்னோடய கணவருக்கும் உடல்நலம் சரியாகும், என் குடும்பத்துக்கு அந்த அம்மா காவலாக நிற்பா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஆசைப்படுறது தவறா சரியான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இப்போ முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம இப்போ என் மாமியார் கூட அப்படி தான் சொல்லுவாங்க. வயசானவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சூலம் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, தெய்வ நடமாட்டம் இருக்கும் வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அம்மாவுடைய சூலத்தை வீட்டில் வச்சாலே இரவில் வந்து அந்த அம்மாவுடைய நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பயப்படுவாங்க சில பேர் சூலம் வீட்டில் வைக்க. எனக்கு வந்து குட்டி சூலமாக நான் வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த அம்மா நடமாட்டம் இருந்தால் என்ன, வரட்டும், என் வீட்டுக்கே வரட்டும் அந்த அம்மா. நான் சுத்தபத்தமாக வச்சு அந்த அம்மாவை நான் வணங்குவேன். அந்த அம்மா காலடி பட்டாலே எங்களோட உடல்நல பிரச்சனைகள்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு நம்புகிறேன் நான். கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள், நான் நினைக்கிறது சரியா?